அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்காக தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து டிசம்பர் மாதம் தான் அறிவிக்கப்படும். ஓகேவா? டிசம்பர் 2025ல அறிவிக்க வேண்டிய விருதுகள் தான் இப்ப மார்ச் 2026ல அறிவிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் தான் இங்க நமக்கு அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதுல தமிழ் மொழிக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு. என்ன புத்தகம் அப்படின்னா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இவருடைய இந்த நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டகரி அப்படின்னா, லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழ இவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்த பார்த்தோம்னா, 1913ல இருந்து 1970 வரையிலான தமிழ்நாட்டுல வந்த சிறுகதைகளுடைய பரிணாம வளர்ச்சிய பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி இந்த இடத்துல இவரு இந்த புத்தகத்த எழுதியிருக்காரு. அதாவது தமிழ் மொழியில வந்த முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரவலா எத சொல்லுவாங்கன்னா, வி.வி.எஸ். ஐயர் எழுதின ஆ குளத்தாங்கரை ஆலமரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஓகேங்களா? குளத்தாங்கரை ஆலமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து தமிழ் மொழியில வந்த முதல் சிறுகதை அப்படின்னும் நமக்கு வந்து பரவலாக பேசப்படுது. சரியா? ஸோ அதிலிருந்து தொடங்கி 1970கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிறுகதைகள் வந்திருக்கும். அந்த சிறுகதைகள் என்ன பின்னணியில வந்திருக்கு? அந்த சிறுகதைகளுடைய அந்த கதைக்களம் எப்படி இருக்கு? அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்ன சொல்ல வராங்க? அப்படின்னு சொல்லி அத நல்லா கிரிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? கிரிட்டிக் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த காரணத்தினால தான் இவருக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒரு சிறுகதை எடுத்து அத டாப் டூ பாட்டம் அனலைஸ் பண்றனால தான் அவருக்கு அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற கேட்டகரி கீழ அவார்ட் குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிறுகதைகளுடைய வளர்ச்சிய பத்தி, பாரம்பரிய வளர்ச்சி, அந்த பரிணாம வளர்ச்சிய பத்தி பேசியிருக்கிறனால தான் இவருக்கு இந்த வருஷம் அந்த தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புத்தகத்துக்காக இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இத தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாகித்ய அகாடமிய பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சாகித்ய அகாடமிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ எப்ப கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 12 மார்ச் 1954ல இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. ஓகேவா? இந்தியாஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு இந்த சாகித்ய அகாடமிய பத்தி சொல்லுவாங்க. பிரிலிம்ஸ்ல அடிக்கடி இந்த ஏரியால இருந்து இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வியில இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? சங்கீத கலாநிதி ஐ மீன் கலக்ஷேத்ரா, சாகித்ய அகாடமி இந்த மாதிரியான அகாடமிஸ் பத்தி அத குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஆர்கனைஸ் பண்ண சொல்றது. அந்த மாரி கேட்பாங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இது வந்து கொஸ்டின் ஏரியா தான். நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ்ல இப்ப கூட கேட்டிருந்தாங்க. சரியா? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படி சொல்லி நமக்கு கேட்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன? அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. அப்படி நம்ம இத படிக்கணும். சரிங்களா? அ பிரிலிம்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் டாபிக், மெயின்ஸ்லயும் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஸோ 12 மார்ச் 1954ல உருவாக்கப்படுது. நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா? அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழ இருந்தாலுமே, அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? அதே மாரி சொசைட்டீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். சொசைட்டீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860ல வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த சொசைட்டீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்க்கு கீழ இத வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இவங்களுடைய பேக்கிரவுண்ட். இப்ப இவங்க விருதுகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எத்தன மொழிகளுக்குல இவங்க விருதுகள் வழங்குறாங்கன்னா, 24 மொழிகள்ல இவங்க விருதுகள வழங்குறாங்க. 24 மொழிகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8வது அட்டவணையில இருக்கக்கூடிய 22 மொழிகள். 22 லாங்குவேஜஸ் இன் 8த் ஷெட்யூல் பிளஸ் இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி. ஓகேவா? 8வது அட்டவணையில இல்லாத இங்கிலீஷ், ராஜஸ்தானி அத தாண்டி 22 லாங்குவேஜஸ். மொத்தம் 24 மொழிகளுக்கு வந்து இவங்க இந்த சாகித்ய அகாடமி விருதுகள வழங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதுகள் அப்படிங்கிறது அது தனி கேட்டகரியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ 24 மொழிகள்ல இந்த விருதுகள் வழங்குறாங்க. ஒரு காப்பர் பிளேட் வந்து குடுப்பாங்க. அடுத்தது ஒரு ஷால், அப்புறமா ரூ. 1,00,000 பரிசு தொகையோட இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறத வருஷம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதுதான் நம்ம பார்க்கிறோம்.
முதல் செய்தியில அதுதான் நமக்கு படிச்சிருக்கோம். சோ தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அதனுடைய பேக்ரவுண்டையும் நம்ம பார்த்திருக்கோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, திருக்குறள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல்" அப்படின்னு சொல்றாங்க. செயலை முடிக்கும் வகையும், வரக்கூடிய இடையூறும், முடிந்தபோது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதாவது ஒரு வேலைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அ எப்படி முடிக்கப் போறோம்? இந்த வேலைய பண்றப்ப என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும்? முடிஞ்சுட்டா எவ்வளோ நிம்மதியா இருக்கும்? எவ்வளோ அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு? இந்த மாரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு வேலைய நம்ம கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 676 அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, சாரி ஆஸ்கர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, 98த் அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விருதுகள இந்த சைடு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற படம். 6 ஆஸ்கர் அவார்ட் அந்த படத்துக்கு மட்டுமே. அந்த படத்தோட இயக்குனருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிறந்த இயக்குனருக்கான விருது பால் தாமஸ் ஆண்டர்சனுக்கு. சிறந்த நடிகர் வந்து மைக்கேல் ஜார்டன் சின்னர்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக. சிறந்த நடிகை அப்படிங்கிறது ஜெஸ்ஸி பாக்லி ஹாம்லெட் அப்படிங்கிற படத்துக்காக. இந்த மாரி எல்லா விருதுகளையும் குடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விருதுகள மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா சர்ச்சைக்குரிய விருதுகள பார்க்கணும். சிறந்த ஆவணப்படங்கள் பெஸ்ட் டாக்குமெண்டரி ஃபிலிம் அப்படிங்கிறது மிஸ்டர் நோபடி அகைன்ஸ்ட் புட்டின் அப்படின்ற இந்த படத்துக்கு குடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். பெரிய அளவுல இதுல இருந்து கேள்விகள் வரதில்ல. இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.